நெக்ஸ்ட் அடுத்ததாக நான் வந்து எங்களது ஸ்கூல் ட்ரஸ்டி திரு நீதன் ஷான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவரும் தமிழுக்கான பல தொண்டுகளை செய்து கொண்டு வருகின்றார் தமிழ் சிவிக் ஆக்ஷன் மூலமாக. இதோ அவரை மேடைக்கு அழைக்கின்றோம் அன்போடு. அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். இந்த மண்ணிலே தமிழர்கள் இவ்வாறு கூடி ஒரு நிகழ்வை தமிழுக்காக நடத்துவதற்காக தங்கள் நிலத்தை எங்களோடு பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகளை கூறிக்கொண்டு அந்த மக்களுடன் எங்களுடைய சகோதரத்துவத்தை பகிர்ந்து கொள்கின்றோம். அதே வேளையில் அடுத்ததாக இன்று ஒரு புலம்பெயர்ந்த சமூகமாக நாங்கள் ஒன்றாக இணைந்து தமிழுக்காக பல விடயங்களை செய்கின்றோம் என்றால் அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய எங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களது மாவீரர்களின் தியாகத்தையும் மனதில் கொள்கின்றேன். இன்று தமிழ் ஆசிரியர்கள் குறிப்பாக பல நாடுகளிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களையும் வரவேற்று கொண்டு நன்றியை பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்கள் இன்று பல மைல்கள் கடந்து எங்களோடு இணைந்து தமிழை ஒன்றாக வளர்ப்பதற்காக ஒரு இனமாக நாங்கள் பல்வேறு நாடுகளில் வாழ்ந்தாலும் பல்வேறு மதங்களை பின்பற்றினாலும் மதங்களை பின்பற்றாவிட்டாலும் தமிழர்கள் என்ற அந்த மொழியினூடாக உறவுகளாக இணைந்திருக்கக்கூடிய எங்களை இன்று ஒன்றாக பார்க்கக்கூடியதற்கு இந்த மாநாடு மூலமாக. தமிழ் ஆசிரியர்களே உங்களுக்கு நன்றி. எனக்கு டொரண்டோ கனடாவை பொறுத்தவரையிலே தெரியும், பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு மத்தியில் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் பெற்றோர்கள் அதிகமாக கவனம் செலுத்தாமல் விடுவதுண்டு, பிள்ளைகள் இதை அதிகமாக மதிக்காமல் விடுவதுண்டு என்று பல சிக்கல்கள், அவர்களுக்கு பல வேலைகள் என்றிருக்கக்கூடிய நிலையிலும் தமிழ் ஆசிரியர்களாக பெருமையோடு நீங்கள் செய்து வருகின்ற இந்த பணிக்கு நன்றி. ஏனென்றால் நீங்கள் அவர்கள் தமிழை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, சுய மதிப்பை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் இப்பொழுது தெரியாது, அவர்கள் வளர்ந்து வந்து வேலை செய்கின்ற பொழுதோ அல்லது வளர்ந்து வருகின்ற பொழுது விளங்கும். அவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருப்பது தமிழை மட்டுமல்ல, தங்களை பற்றிய சுய மதிப்பு. அதன் மூலமாகத்தான் அவர்கள் வெற்றியாளர்களாக வருவார்கள். உண்மையிலே இதில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பேச்சாளர்களிடமிருந்து கட்டுரை வாசிப்பவர் கட்டுரை வழங்குவரிடமிருந்து கற்றுக்கொள்வதோடு மட்டுமில்லாமல் உங்கள் ஒவ்வொருவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் எங்கள் ஒவ்வொருவரிடமே நிறைய அனுபவங்கள் இருக்கின்றது. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி அந்த உறவுகளை வலுப்படுத்துகின்ற பொழுது பல விடயத்தை ஒன்றாக பெற்றுக்கொள்ளலாம். தமிழர்களாக நாங்கள் இணைகின்றோம் என்ற அந்த வலுவான ஒரு உற்சாகத்தோடு இந்த மாநாடு முடிகின்ற பொழுது நீங்கள் வீடுகளுக்கு செல்லலாம். இறுதியாக இந்த படிமுறை தமிழ் மூலமாக கனடாவிற்கு மட்டுமல்ல உலகெங்கும் ஒரு பெரிய வரத்தை கொடுத்திருக்கக்கூடிய ராஜரத்னம் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, கனடிய மண்ணிற்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் தமிழ் மரபு திங்களை இங்கு ஆரம்பித்து உலகெங்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழ் மரபு திங்கள், படிமுறை தமிழ் ஆகியவற்றை நாங்கள் எங்கள் மண்ணிலிருந்து கனடாவிலிருந்து வழங்கியிருக்கின்றோம். நீங்களும் ஒவ்வொரு இடங்களிலிருந்து பல்வேறு விடயங்களை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகிர்வின் மூலமாகத்தான் நாங்கள் இன்று பலமான ஒரு சமூகமாக நாங்கள் முன்னேற முடியும். ஏற்கனவே கூறியது போல இது எமது யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது நினைவு நாட்களிலே இன்று கூடியிருக்கிறோம். நூலகம் என்பது கட்டிடம் மட்டுமல்ல, வரலாறு எரிக்கப்படுகின்ற ஒரு நாளாக, வரலாற்றை எரிப்பதற்கான முயற்சியை எடுத்த நாடாக பார்க்கின்றோம். அந்த வேளையிலே இன்று கூடி நாங்கள் ஒரு விடயத்தை பாரதியை நினைவு கூறிக்கொண்டு சொல்கின்றோம். வீழ்வோம் என்று நினைத்தாயோ என்பது போல நாங்கள் வீழ்ந்து விட மாட்டோம், ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கின்றோம், ஒன்றாக செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு நீதன் ஷான் அவர்களே.